கயல் செக்கு கடலை எண்ணெய் தமிழக குடும்பங்களின் நம்பிக்கை. பாரம்பரிய சுவை தூய்மையின் அடையாளம். ஒவ்வொரு சமையல் ஒரு அன்பின் பகிர்வு. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட கயல் செக்கு கடலை எண்ணெய் ஆரோக்கியம் மற்றும் சுவை நிறைந்தது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடக்கவிருக்கிறது. தேரினை வடம் பிடித்து இழுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசிக்க மாசி வீதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு களத்தில் இருக்கும் செய்தியாளர் சுபாஷ் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுபாஷ். மக்கள் பாதுகாப்பாக தரிசனம் செய்ய எந்த மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? முழு விவரம். சௌந்தர்யா, அந்த உலக புகழ்பெற்ற இந்த மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. 4 மாசி வீதிகளில் 2 தேர், சரியாக சுவாமியும் பிரியாவிடையும் மற்றும் மீனாட்சி அம்மன் ஒரு தேரிலும் எழுந்தருளி இந்த 2 தேரானது 4 மாசி வீதிகளிலும் வலம் வந்து மீண்டும் மதியம் நேரங்களில் இது வந்தடையும். இதற்காக 4 மாசி வீதிகளிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே திரண்டு நின்று இந்த சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த தேரானது இந்த தேரடி கருப்புசாமி என்று அழைக்கப்படும் அந்த கருப்புசாமியிடம் உத்தரவு பெறப்பட்டு இந்த தேரானது பெறப்பட உள்ளது. இந்த சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் தினந்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி சாமியும் சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அம்மன் பிரியாவிடை மூவரும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தார். இந்த நிலையில் இன்று மீனாட்சி அம்மனின் சிகர நிகழ்ச்சியான இந்த தேரோட்டம் நிகழ்வானது வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. நேற்றைய தினமானது திருக்கல்யாணமானது நடைபெற்ற நிலையில் இன்று இந்த தேரோட்ட நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த 4 மாசி வீதிகளில் குவிந்து வருகின்றனர். இதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களை பாதுகாப்பதற்காக 1951 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அங்கங்கே குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 6:15 மணிக்கு இந்த தேரானது புறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புறப்பட்டு சரியாக 6 மணி நேரம் இந்த வீதி உலாவானது நடைபெறும். 230 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வீதி உலாவானது நடைபெற இருக்கிறது. இதற்காக பாதுகாப்பு பணியில் கூடுதல் போலீசார் மற்றும் காவல் ஆணையாளர் உள்ளிட்டோர் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் தேர் தற்போது புறப்பட்டிருக்கிறது. இந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. நமது ஒளிப்பதிவாளர் குணா காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தற்போது தேர் புறப்பட்டு இந்த 4 மாசி வீதிகளில் இந்த தேரானது புறப்பட்டிருக்கிறது. முதல் தேர் தற்போது சுவாமியும் பிரியாவிடையும் அந்த தேரில் எழுந்தருளி தற்போது பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இந்த தேர் தற்போது புறப்பட்டு 4 மாசி வீதிகளில் சென்று கொண்டிருக்கிறது. விளக்குத்தூண், மேலமாசி, மேலமாசி வீதி உள்ளிட்ட பல்வேறு வீதிகளில் இந்த வீதி உலாவானது நடைபெற்று மீண்டும் வந்து இந்த தேரடிக்கு வந்தடையும். அதே போல இன்னும் 10 நிமிடத்தில் இந்த மீனாட்சி அம்மன் தேரானது புறப்பட இருக்கிறது. இதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது இந்த தேரில் வலம் வரும் சுவாமியை சாமி தரிசனமானது மேற்கொண்டு வருகின்றனர். இருக்கிறது. தினந்தோறும் சாமி எழுந்தறிந்த நிலையில் நேற்று பூப்பல்லாக்கு நிகழ்வு முடிந்து தற்போது இன்று காலையில் இந்த தேரோட்டம் நிகழ்வான சிகர நிகழ்ச்சியான இந்த தேரோட்டம் மீனாட்சி சித்திரை திருவிழாக்கான தேரோட்டம் நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. முதல் தேர் மாசி வீதிகளில் வலம் வர தொடங்கி இருக்கிறது. பல்வேறு சிவாச்சாரியர்கள் பாரம்பரிய அந்த வாத்தியங்களான சங்கு உள்ளிட்ட மேலதாளங்கள் உள்ளிட்ட அந்த உடுக்கை உள்ளிட்டவை அடித்துக் கொண்டு தற்போது இந்த வீதி உலாவில் முதல் பகுதியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல பல்வேறு பொதுமக்கள் தங்களது குழந்தைகளுக்கு மீனாட்சி, கருப்புசாமி மற்றும் முருகன், பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்தும் தங்களது நேர்த்திக்கடனை தற்போது செலுத்தி வருகின்றனர். இந்த வீதி உலாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது இளைஞர்கள் வடம் பிடித்து இழுத்து தற்போது முதல் தேரானது புறப்பட்டு மாசி வீதிகளில் சென்று அடைகிறது. அதே போல செல்லும் வழிகளில் எல்லாம் நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டு அந்த இளைஞர்களுக்கு அந்த வெயிலின் தாக்கம் தெரியாத அளவிற்கு அந்த நீர் ஆதாரங்களும் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக அந்த 4 மாசி வீதிகளிலும் இந்த 5 மணி நேரத்திற்கு மேலாக அந்த வீதி உலாவானது நடைபெற இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
தொடர்ச்சியாக இந்த 4 மாத வீதிகளில் தேர் புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த சிவாச்சாரிகள் மேலதாளங்கள் முழங்க அந்த முதல் அடியார்களின் ஊர்வலமானது புறப்பட்டு செல்கிறது. தொடர்ந்து விநாயகர் உள்ளிட்ட சிறிய தேரானது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக தற்போது இந்த முதல் தேரானது புறப்பட்டு மாசி வீதிகளில் சென்று கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடக்கவிருக்கிறது. தேரினை வடம் பிடித்து இழுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசிக்க மாசி வீதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மதுரை சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வீற்றிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மாசி வீதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் தேர் புறப்பட இருக்கிறது. மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. தேரினை வடம் பிடித்து இழுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசிக்க மாசி வீதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குழுமியிருக்கின்றனர். இன்னும் 10 நிமிடங்களில் மீனாட்சி அம்மனின் தேர் நகர்வலத்திற்கு செல்லும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. சாமி தரிசனம் செய்ய மாசி வீதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கின்றனர். மதுரை சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கயல் செக்கு கடலை எண்ணெய் தமிழக குடும்பங்களின் நம்பிக்கை. பாரம்பரிய சுவை தூய்மையின் அடையாளம். ஒவ்வொரு சமையல் ஒரு அன்பின் பகிர்வு. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட கயல் செக்கு கடலை எண்ணெய் ஆரோக்கியம் மற்றும் சுவை நிறைந்தது.